தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். பாரத தேசத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஸ்ரீ ராமாயணம். வால்மீகி பகவான் நாரதரை சந்தித்து சில கேள்விகளை எழுப்ப, அதற்கு நாரதர் சொன்ன பதில் வடிவமாகவே உள்ளது ஸ்ரீராமாயணம். கேள்வி பொதுவாக இருந்து பதில் சிறப்பாக இருக்குமானால் அங்குதான் உண்மை வெளிப்படும். இவ்விடத்தில் வால்மீகி 16 கேள்விகளை எழுப்பினார். ஒவ்வொரு குணமாக பட்டியலிட்டு, இப்படி எல்லா குணங்களும் உடையவன் யார் என்று பொதுவாக கேள்வி எழுப்பினார். இன்னாரிடத்தில் குணங்கள் உள்ளனவா என்று கேட்டால் உண்மை வெளிவராது. ஒருத்தர் எனக்கு வேண்டியவர்னு வைத்துக்கொள்வோம். அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு இந்த குணங்கள் எல்லாம் உள்ளனவா என்று கேட்டால், என்னை சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிறவர்கள் ஆமாம்னு சொல்லிவிடுவார்கள். இல்லை, எனக்கு பிடித்தத்தை சொல்லக்கூடாது நினைத்தவர்கள் இல்லேன்னு சொல்லிடுவார்கள். அப்படி கேட்கக்கூடாது. இந்தந்த குணங்களெல்லாம் உள்ளவன் யார், ஒருத்தர் பேரும் சொல்லாமல் கேட்க வேண்டும். அப்பதான் அது இன்னார் அப்படிங்கிற பதில் உண்மையாக கிடைக்கும். பீஷ்மாச்சாரியரும் தர்மபுத்திரரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்ப தர்மபுத்திரர் கேட்கிறார், கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னுயுர் மானவா சுபம் கோ தர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன்முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். எல்லாத்திலையும் கிம், கஹா என்று பொதுவாகவே கேள்வி உள்ளது. ஆனா பீஷ்மர் பதில் சொல்லும்போது இதுதான் விசேஷித்து சிறப்பாக பதில் சொன்னார். இதே தர்மபுத்திரன் பொதுவா கேள்வி கேட்காமல் சிறப்பாக, எனக்கு இந்த தர்மம் பிடித்திருக்கிறதே, இது சிறப்பான தர்மம் தானா என்று கேட்டிருந்தால் அவ்வளவாக உண்மை வெளிப்பட்டிருக்காது. அதே போல நல்ல வேளை நாம் அனைவரும் உண்மையை பெற வேணும் என்பதற்காகவே வால்மீகி நாரதரிடத்தில் 16 கேள்விகளை பட்டியலிட்டார். ஆனா இன்னாரிடத்துல இருக்கான்னு அவர் கேட்கவில்லை. இந்த குணங்களெல்லாம் உடையவன் யார் என்று மட்டும் கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்யவாக்கியः திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ கஸ் சமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ஸ சயுகே. இதுதான் இந்த 16 கேள்விகள். ராமாயணத்தினுடைய பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில் வால்மீகி நாரதர் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். நாரதர் வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். இதுதான் முதல் ஸ்லோகம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். நல்ல தபஸ்விகள் 2 பேரும். வால்மீகிக்கும் ஓஹோங்கிற தபஸு, நாரதருக்கும் குறவே இல்லை. நாரதர்னாலே கலகப்பிரியன்னு நினச்சுடக்கூடாது. அதேதோ திரைப்படங்களிலேயும் நாடகங்களிலேயும் அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காரே தவிர அவர் ஒன்றும் கலகப்பிரியர் இல்லை. பண்ணாலும் நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும். நமக்கு எப்பவுமே நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவரிடத்துல தான் இந்த கேள்வி எழுப்புறார். கேட்பவர் வால்மீகி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆலோசனம் இருக்கிறவர். தபஸுங்கிற சொல்லுக்கு காட்டுக்கு சென்று தவம் இருப்பதுங்கிறது ஒரு பொருள். தப ஆலோசனேன்னு தாத்து. நன்னா பராமரிசம் பண்ணி சிந்தித்து அலசி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் அதுதான் நிஜமான தபஸ். விசாரிக்கணுங்கிற ஆசை இருந்தது. தபஹா
சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். தபசு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தா மட்டும் போராது, உண்மைகளை கேட்க வேண்டும். அதையும் கேட்டுவிட்டார். எடுத்து சொல்லுவதற்கு நல்ல வாக் சாதுரியம், வாக்கு வன்மை வேண்டும். அது நாரதருக்கு ஒன்றும் குறவே இல்லை. நாராயண 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 அப்படின்னு வாக்கால சொல்லி சொல்லியே சிறப்பான பேச்சு வன்மை பெற்றிருக்கிறார். இப்படி எல்லாம் கேள்விகள் எல்லாம் காதல கேட்டுண்டார். அவருக்கு ரொம்ப திருப்தி. வால்மீகியே, நீர் நல்ல கேள்வி கேட்டுட்டீர். நான் சொல்ல போற பதில் உமக்கு மட்டும் பயன் தர போவதில்லை, இனிமே உலகம் இருக்கிற வரைக்கும் எல்லார் நன்மைக்காகவும் சொல்லிவிடுகிறேன். மகான்கள் பேசினாலே அதுதான் சிறப்பு. கேட்டுக்கிறது ஒத்தரே ஒத்தரா இருக்கும். அங்க ஒன்றும் 1000 பேர்லாம் உட்காந்துருக்க மாட்டா. நாற்காலி போட்டு இந்த மாதிரி ஒலிபெருக்கி எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் யாரும் சொன்னது இல்லை. அதெல்லாம் இந்த காலத்துக்கு. அந்த காலத்துல பேசுறவர் ஒத்தரா தான் இருந்திருப்பார், கேட்டுக்கிறவர் ஒத்தரா தான் இருந்திருப்பார். ஆனா அது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு கோடிக்கணக்கான பேருக்கு லாபகரமா இருக்கும். காரணம் தபசு. அவர்களிடத்தில் இருந்த தவம், இருந்த பரோபகார சிந்தனம், உலகம் முழுக்க வாழ வேணுங்கிற ஆசை. அதோட கேள்வி எழுப்பினார். நாரதர் பதில் சொல்லணும் இல்லையா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு பேசாமல் இருந்து விட்டார். வால்மீகி, நீர் கேட்டதெல்லாம் ரொம்ப சிறப்பான குணங்கள்லாம். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனேவக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதாம்பரா. நீர் பேசின ஒவ்வொரு குணமும் ரொம்ப ரொம்ப துர்லபம். உலகத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தரிடத்துல பார்க்கறதுங்கிறதே நடக்காது. இதுல 4-5 ஒத்தரிடத்துல இருக்காது. நீர் 16 கேள்விகளை வேற கேட்டு இருக்கிறீர். யார்கிட்ட இருக்கும்? உடனே ராமன் தான் பதில் தெரிந்து விட்டது. அடுத்த நிமிஷம் ராமன் சொல்லிட்டாரானால், ராமன் தான் இத்தனை குணாபிராமன்னு தெரிஞ்ச உடனே மனம் உருகி போய் கைகால்லாம் நடுங்கி பேச்சு வராம தொண்டை தளத்து போய் அவருக்கு மேல பேச முடியல. அதனால வால்மீகிட்ட சொல்றார், ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுவோம், சிந்தித்து என்ன நானே தேர்ச்சி கொண்டு உம்மிடத்துல பேசுகிறேன். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷ்யாம்யஹம் புத்வா. முனிவரே, நான் முதலில் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொண்டு உம்மிடத்தில் பேசுகிறேன்கிறார். வாக்கியம் அப்படிதான் இருக்கு. முனே வக்ஷ்யாமி அகம் புத்வா. புத்வானா நான் தெரிந்து கொண்டுன்னு அர்த்தம். நாரதர் இனிமேவா பள்ளிக்கூடத்துக்கு போறார்? நான் தெரிந்து கொண்டுன்னா எங்க போய் தெரிஞ்சுக்க போறார்? அவர் எல்லாமே அறிஞ்சுதான் வச்சிருக்கிறார். தெரிந்து கொண்டுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். என்னை நான் சமாதானப்படுத்தி கொண்டு, தேர்ச்சி கொண்டுன்னு அர்த்தம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ராமன் நினைச்ச உடனே உள்ளமும் உடலும் உருகி போயித்து. என்னால பேசுவதற்கு முடியவில்லை. பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசனம். பெருமான் ராமனாக அவதரித்தார், திருப்பார்கடலில் கிடக்கிறார். அவரே கண்ணன், அவரே வராகன். இதை கேள்விப்பட்ட உடனேயே கால் ஆழும், கால் மேல எடுத்து வைக்க முடியாத தள்ளாடுமா. நெஞ்சு அழியும், நெஞ்சு நினைக்கிறதுக்கு முடியாத அழிகிறது. கண் சுழலும், கண்ணே பார்க்க முடியாத சுழல்றதுனால் இது எல்லாமே கேட்டதற்கே. பாட்டுல பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் இருக்கிறது. அதுக்கு மேல அந்த பகவானை பார்த்தேயும் இருந்தா என்ன ஆகும்? கேட்டத்துக்கே இவ்வளவு தூரம் ஆயிடும்னால் அவனை நேரே கண்டால் ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களையும் ராமனுடைய வடிவழகு விடவே விடாது. அதனாலதான் நாரதர் மொத்தமா யோசித்து கொண்டார். 2 நிமிஷம் அவகாசம் வாங்கின்றார். இப்போது சொல்லுகிறேன். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதா. நீர் கேட்ட அத்தனை குணங்களும் நிரம்பியவர் ஒருத்தரே ஒருத்தர். இக்ஷ்வாக்கு வம்ச தோன்றலாய் சூரிய குலத்திலே அவதரித்தவரான ராமன், தாசரதி, சீதைக்கே மணவாளனான எம்பெருமான். அவனிடத்துலதான் இத்தனை குணங்களும் உள்ள நான் ஆரம்பிச்சது. வால்மீகி ராமாயணம் தொடக்கமே 16 கேள்விகள்ல தொடக்கம். அமாவாசாகி இன்னைக்கு பிரதமே. இப்படியே 15 நாள் தள்ளித்தின்னா பௌர்ணமி வரும். பூர்ண சந்திரனாக இருப்பார். ராமச்சந்திரன்னு தானே சொல்லுவோம். எப்படி பூர்ண சந்திரனோ அதை போல ராமச்சந்திரன். கிருஷ்ணச்சந்திரன் அவ்வளவு பிரசித்தமா கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ராமச்சந்திரன் தான் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பிரசித்தி. ஆனா ஆச்சரியம், கண்ணன் பிறந்தது சந்திர வம்சத்திலே, ராமன் பிறந்தது சூரிய வம்சத்திலே. ஆனா ஏனோ தெரியல, ராம சூரியன் ஒருத்தரும் சொல்றதா தெரியல, ராமச்சந்திரன் தான் சொல்றோம். கிருஷ்ண சூரியன் யாரும் சொல்லல, கிருஷ்ண சந்திரன் யாரும் சொல்றது இல்லை. அப்படின்னா பௌர்ணமிங்கிறது 16 கலைகள் சந்திரனுக்கு வளர்ந்து கொண்டே போகும்.
பிரதமை அன்னைக்கு முதல் கலை, தித்தீய ரெண்டாம் கலை, திருத்தீய மூணாம் கலை, சதுர்தசி அன்னைக்கு கலை, பௌர்ணமி அன்னைக்கு கலை. ஷோடச கலா பரிபூர்ண சந்திரமண்டலம் போலேன்னு சொல்லுவார்கள். 16 கலைகள் நிரம்பி விட்டால் சந்திரன் பூர்ணமா இருந்தார். அதைத்தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறார். 16 பேர்கள்னு கணக்கு, 16 உபச்சாரங்கள் கணக்கு. பெருமானுக்கு தினப்படி ஆராதனம் பண்ணும்போது 16 விதமான உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம். குணங்களும் 16, சந்திரனுக்கு கலைகளும் 16, பெருமானுக்கு உபச்சாரங்களும் 16, என்றும் 16, எதிலும் 16. அதனாலே ராமனை பத்தி கேள்விப்பட்டவை 16 குணங்கள். அத்தனை குணங்களும் ராமன் ஒருத்தரிடத்துல தான் இருக்கு. இக்ஷ்வாக் வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்ருதான்னு தொடங்கித்து ராமாயணம் ஆரம்பித்ததே ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய கல்யாண குணங்களில், அதுவும் 16 கலைகள் நிரம்பி இருக்கிற சந்திரனை போன்ற குணங்களில். இது ஆரம்பம். எப்பவும் உபக்கிரமம் உபசம்ஹாரம்னு ஒரு கணக்கு உண்டு. உபக்கிரமம்னா தொடக்கம், உபசம்ஹாரம்னா முடிவு. உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சுட்டு முடியரிச்சே மீண்டும் எதை சொல்லி முடிக்கிறேனோ அதுதான் இந்த உபன்யாசத்துக்கு விஷயம்னு ஒரு முடிவுக்கு வச்சுக்கலாமா? ஒரு நாடகமே ஆரம்பிக்கிறது, பார்த்துட்டே இருப்போம். நாடகத்துக்கு தலைப்பு ஏதோ ஒன்று இருக்கும், அதை பற்றியே ஒன்றுமே வரவே வராது. 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றியே சொல்லவே இல்லையானா கடைசி காட்சியில் மட்டும் 6 நிமிஷம் அந்த தலைப்பை சொல்லிட்டு நாடகம் முடிஞ்சு போயிடுத்துன்னு விடுவோம். ஓ, இதுக்கு தான் இத்தனை நாளை காத்திருந்தோம் போல் இருக்கு. ஆனால் உண்மையாக பார்த்தா முதல்ல அதை பற்றி இருக்கணும், நடுவில் அதை பற்றி இருக்கணும், கடைசியில் அதை பற்றி இருக்கணும். ஆதி மத்திய அவசானம்னு 3. ஆதியில் இருக்கணும், மத்தியத்தில் இருக்கணும், அவசானத்தில் இருக்கணும். அல்லது உபக்கிரம உபசம்ஹாரம், முதல்லையும் முடிவிலேயும் இருக்க வேண்டும். இங்கே முதலிலே ராமனுடைய கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டன. முடிவில் ராம பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. வசிஷ்டாச்சாரியர் தான் கிரீட்டத்தெடுத்து மணி மகுடத்தை ராமன் தலையில சூட்ட போறார். அப்ப இந்த ஸ்லோகம், ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நெவேஷயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஷ்யபா காத்யாயனா சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா. 8 பெரிய மகரிஷிகள் அவர்கள் குழு கூடித்தான் நீராட்டு விழாவையே பண்ண போறா, பட்டாபிஷேகம் நடத்த போறார்கள். அப்போ வசிஷ்டாச்சாரியர் 8 திசையிலிருந்தும் புண்ணிய தீர்த்தம் புனித தீர்த்தத்தை கொன்ற சொன்னார். தீர்த்தமும் வந்து சேர்ந்து விட்டது. ரத்தனமயமான கிரீட்டத்தை எடுத்து ராமன் தலையில சமர்ப்பிக்க போகிறார். சிங்காசனத்துல ராமன் எழுந்துள்ளி இருக்கிறார். அரியணை அனுமன் தாங்க. அரியணைய ஹனுமார் வந்து அப்படி தொட்டுன்னு இருக்கார். பின்னாடி உடைவாளேந்தனும், பெரிய கொடை பிடிச்சுக்கணும், சாமரம் பிடிக்க வேண்டும். சத்திர சாமர பாணிஸ்து லக்ஷ்மணா. இலக்குவன் ஒரு கையாலே கொடை, ஒரு கையாலே சாமரம், இந்த 2 ராமனுக்கு பின்னாடி நின்று பிடித்து கொண்டிருக்கிறார். வசிஷ்டன் புனைந்தனன் மௌலி, மௌலி சூட்ட போகிறார். அப்பதான் இந்த ஸ்லோகம் இருக்கு, ராமம் ரத்தனமையே பீட்டே சக சீதம் நெவேஷயத்து. சீதையை பக்கத்திலே அமர்த்தி வைத்து ராமனுக்கு சிறந்த பட்டாபிஷேகம் பண்ணார். அந்த இடத்துல கோவிந்தராஜர்னு ஒரு மகாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார், உரையாசிரியர். நமக்கு ஸ்லோகம் கிடைச்சிடும், ஆனா ஸ்லோகத்துக்கு நிறைய ஆழ் பொருள்கள் இருக்கும். நாம ஸ்லோகத்தை மட்டும் படிச்சு ஒரு சம்ஸ்கிருதம் தெரியும் படிச்சேங்கிறதுக்காக உள்ளூர் இருக்கிற வியங்கியார்த்தங்கள்லாம் புரியாது. காவியம்னால் மேலோட்டமான அர்த்தத்தோட முடிஞ்சிடும். மகா காவியம்னால் வியங்கியார்த்தம்னு சொல்லுவார்கள். வியங்கியார்த்தம்னா உள்ளுரை பொருள், ஆழ் பொருள். மேலோட்டமா பார்த்தா இருக்கிற அர்த்தம் வேற, உள்ள புகுந்து பார்த்தா இருக்கிற அர்த்தம் வேற. கோவிந்தராஜ சுவாமி சாதிக்கிறார், பக்கத்துல சீதையை அமர்த்தி வைத்து பட்டாபிஷேகம்னு ஸ்லோகத்தில் இருக்கிறதே என்ன பொருள்னு கேட்டார். ஆரம்பிக்கச்சே குணாபிராமன்னு தொடங்கித்து, சகல கல்யாண குணங்களும் உடையவர் ராமன். முடிக்கும் போதும் அனைத்து குணங்களுக்கும் தான் பட்டாபிஷேகம் பண்ணார்களாம். கௌசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், அயோத்தியா தேசத்து பட்டாபிஷேகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். அது பெருமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சமாச்சாரம். ஒரு அயோத்திக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது ராமனை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசா? பாரத தேசமாகவே இருந்தவே சின்னதுதான். லோகத்துக்கே பட்டாபிஷேகம், லோகாபிராமம் ஸ்ரீராமம்னு சொல்றோம். அப்படி இருக்கிறச்சே சின்ன ஒரு ஊருக்காக பட்டாபிஷேகம்னு வச்சுக்க வேண்டாம். அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை, குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். எந்த குணங்களோடு முதல்ல ஆரம்பிச்சமோ பாலகாண்டத்தை, அந்த குணங்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம். ராமனுக்கு இல்லை, குணங்களுக்கு பட்டாபிஷேகம். அந்த குணங்களுக்கு யார் காரணம் தெரியுமோ? ராமன் மேன்மையோடு இருக்கிறார், வீரத்தோடு இருக்கிறார், அழகோடு இருக்கிறார்,
எளிமையாக இருக்கிறார், யாரிடத்திலையும் உயர்வு தாழ்வு இல்லாம பழகுகிறார், குற்றத்தை கண்டுகொள்வதில்லை, இத பொறுமையோடு இருக்கிறார், தயாகுணம் இரக்கத்தோடு இருக்கிறார். எத்தனை குணங்கள்! இது இத்தனைக்கு யார் காரணம்? நிதானம்னா காரணம்னு அர்த்தம்.